பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. மனதில் மகிழ்ச்சியோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. மகிழ்ச்சி என்றால் அவங்க நினைக்கிறது என்னென்னா, தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி அவர்கள் நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும் பொழுது, பணம் கிடைக்கும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய சில காரியங்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் உள்ள மகிழ்ச்சியாகிறத தவிர, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்களேன், நம்ம தேசத்தில் பார்க்கும் பொழுது இரவு தூக்கம் கூட வராதவர்கள், சரியாய் தூங்காமல் குடும்பத்தின் பாரங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு மனதிலே துக்கத்தோடு இருக்கிறவர்கள் நிறைய பேர். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன துக்கம் மாற வேண்டும். எந்த இடத்துல மனது துக்கமாக இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த துக்கத்தை எல்லாம் மாறும்படி அவர் சமூகத்திற்குள் போங்க. தேவன் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தருவார். மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாய், ஒரு நல்ல பலமாய் நமக்குள் காணப்படும். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்கிறேன், எது உங்களை மகிழ்ச்சி அடைய விடாமல் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் மாறட்டும். சில பேர் மகிழ்ச்சியை தேடி என்னெல்லாமோ இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார். நீங்கள் இவ்வளோ சம்பளம் வந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சியாக மாறும், இந்த வீடை கட்டினா தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அப்படிலாம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒன்று தான், அந்த வார்த்தைக்குள்ளே வந்துருங்க, ஏசப்பாவுக்குள்ளே வந்துருங்க. எல்லாத்தையும் நீங்கள் உட்கொள்ளாதீங்க. உலகத்தில் உள்ள நியூஸையும், உலகத்தில் உள்ள நெகட்டிவான வார்த்தைகளையும் இதை நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணாதீங்க. வார்த்தையை ஃபீட் பண்ணுங்க, வார்த்தையில் நடங்க. உங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்வு மன மகிழ்ச்சியாய் மாறும். உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, நீ நேற்றை விட இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிற. அதுக்கு காரணம் எனக்குள் இருக்கிற இயேசு. மன மகிழ்ச்சியாக இருங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் நாம் எல்லோருமே மன மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.